ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. எங்கே போகிறோம்னாக்கா கோடிலிங்கம் இருக்குது. கோடிலிங்கம் அதுக்கு மேலேயே இருக்குது. கோடிலிங்கம் தான் சொல்கிறாங்க. ட்ரெயின் வந்தாச்சு. மாரிக்குப்பம், பெங்களூர் சிட்டிலேருந்து மாரிக்குப்பம் போகிற ட்ரெயின் இது. இதில் ஏறி உக்காந்தாச்சு. நேராக கோரமண்டல் ஸ்டேஷன். அங்கே போயிட்டு இறங்கிட்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஏறி நேராக கோடிலிங்கம் போக வேண்டியது தான். ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது கோடிலிங்கம் ஸ்டேஷன்லேருந்து. பஸ்ஸில் போயாச்சு. தான் கோடிலிங்கம் என்ட்ரன்ஸ். இது கேட்டு, கோடிலிங்கம் கோவிலினுடைய கேட். பாருங்க, கோடிலிங்கம் எவ்வளோ லிங்கம் இருக்குது பாருங்க. இது எல்லாம் லிங்கம் தான். இந்த கோவிலுக்கு எல்லா மக்களும் வராங்க பார்க்கறதுக்கு. இங்கே கடவுள் சிவபெருமான் வந்து லிங்கமாக இருக்கிறாரு. பாருங்க, எல்லாம் வரிசையாக லிங்கம் வச்சிருக்குது பாருங்க. கோடிலிங்கம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கோடிலிங்கம் வந்து சிவபெருமானை தரிசித்து விட்டு செல்லவும். இது வேப்ப மரம். வேப்ப மரத்தில் தாலி கயிறெல்லாம் கட்டி வச்சிருக்குது. தொட்டில் கட்டி வச்சிருக்குது. கல்யாணம் ஆகாதவர்கள் தாலி கயிறை கட்டி வைப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டிலை கட்டி வைப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் லிங்கம் தான். ஃபுல்லாக லிங்கம் தான் இருக்குது. நம்மளால எல்லாம் அது கவுண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ லிங்கம் இருக்குது. இங்கே வந்து மஞ்சுநாத சுவாமி இருக்கிறாரு. அவர் தான் இந்த கோயிலுடைய ஹெட், சிவபெருமான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.